ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸில் நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நார்மல் நீடில் தான் அந்த டிசைன் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு நார்மல் நீடிலும் தென் த்ரெட்டும் எடுத்துக்கிறேன். நார்மலான ஸ்விங் த்ரெட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ஜர்தோசி வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி நான் ப்ளெயினாக இருக்க ஜர்தோசியை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ப்ளெயினாக இருக்கிறது எடுத்துக்கலாம். இல்லைன்னா இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது, கலர் வெரைட்டிஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஜர்தோசிக்குன்னே சொல்லிட்டு நீடில் இருக்குது. நம்ம நார்மலான ஜாக்கெட் ஹூக் தைக்கிற அந்த நீடில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது இந்த ஜர்தோசி மட்டுமே போகிற மாதிரி குட்டி நீடிலாக இருக்கும். நீங்கள் இதை வாங்கிக்கலாம். ஜர்தோசியை நம்ம எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா, ஜர்தோசியை நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு இந்த மாதிரி மடக்கிட்டு, நான் இப்போ பண்ணுற பாருங்கள், நம்மளோட ஃபிங்கர் டிப் இருக்குல்ல, இந்த டிப்பு அந்த நகத்தால் இப்படி ஒரு அழுத்துனீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல கட் ஆகியிருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஃப்ளார் பண்ணோன்னா அட்லீஸ்ட்டு ஒரு 4-5 ஜர்தோசியாவது வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி இதே மாதிரி நீங்கள் அதே சைஸ் அளவு வச்சுட்டு நீங்கள் அப்படியே போய் நம்ம ஃபிங்கரால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சைஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் ஜர்தோசி கட் பண்ணுறதுக்கு மற்ற மெத்தட்லாம் கம்பேர் பண்ணும்போது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த மாதிரி விரலில் நசுக்கி விட்டதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டரில் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஃப்ளார் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நார்மல் நீடில் வச்சு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்க ப்ளவுஸில் நம்ம நிறைய டிசைன் பண்ணிக்கலாம். நீங்களேவும் உங்கள் ப்ளவுஸை டிசைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு வீட்டில் ஒரு ஊசி, நூல், அதுக்கப்புறம் குட்டி குட்டியான திங்ஸ் தான், ரொம்ப பெரிய திங்ஸ் என்ன அப்படின்லாம் அவசியம் இல்லை. சின்ன சின்னதான திங்ஸ் இருந்தாலே போதும். உங்கள் ப்ளவுஸை நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ நான் என்னன்னு சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் ஒன்று இருந்தது. இது ஒரு மாதிரி பிளெயின் ப்ளவுஸு. இதுக்கு ஜர்தோசி ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன் நான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்லீவில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸ்லீவ் பேக் எல்லாமே பண்ண போகிறோம். ஸ்லீவ் இது சும்மா நான் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸ்லீவோட லென்த் எவ்வளோன்னு பார்த்துட்டு எந்தெந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு 10 இன்ச் இருக்குது அப்படின்னா 3 இன்ச்சஸ்க்கு ஒன்றா வச்சா கரெக்டாக இருக்கும். ஏன் 3 இன்ச்சஸ் 1 இன்ச் மேலே மட்டும் விட்டுறேன் அப்படின்னா, மேலே ரொம்ப ஷோல்டர் மேலே இருந்ததுன்னா ப்ளவுஸ் மறைச்சிரும். அதனால நான் கீழே அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் 1 இன்ச் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு விட்டுறேன். இது நான் சும்மா வச்சுருக்கேன். நீங்கள் ரஃப்பாக கூட உங்கள் ஹேண்டில் டேப் யூஸ் பண்ணாமல் வச்சுக்கலாம். அங்கங்கே உங்களுக்கு எங்கெங்கே டாட்ஸ் வேணுமோ அங்கங்கே வச்சுக்கலாம். எதுக்காக இந்த டேப் யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, கரெக்டாக நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வைக்கிறேன். ஒரு 3 இன்ச்சஸ்க்கும் இந்த மாதிரி நான் டாட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இந்த டாட் வச்ச இடத்துல எல்லாமே நான் இந்த ஜர்தோசி ஒர்க் பண்ண போகிறேன். அதே மாதிரி சைடில் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த சைடில் 2 இன்ச் விட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயும் 2 இன்ச் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்ல ஃபினிஷ்டான லுக் கிடைக்கும். அதுக்காக தான் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கோல்டு பீடும் எடுத்துக்கிறேன் நான். இந்த மாதிரி நீடில் கண்டிப்பாக நீங்கள் ஜர்தோசி நீடில் தான் வாங்கிக்கணும். நார்மல் நீடிலில் ஜர்தோசி உள்ளே போகாது. நார்மலாக இந்த மாதிரி நீடில் ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துட்டு இந்த ஒரு பீட் போட்டுக்கோங்க. இது சென்டரில் இருக்கிறதுக்காக சென்டரில் ஒரு பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் ஜர்தோசி ஃப்ளார் மாதிரி நான் பண்ணுறதுக்காக தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அப்படி நான் ஸ்டிச் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அந்த நீடிலோட பக்கத்துலேயே கீழே, அதாவது 4 ஃப்ளவர் பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா 6 கூட பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் பண்ணோம்லே பீட்ஸு, அதுக்கு கீழேயே இந்த மாதிரி நூலில் ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஜர்தோசி உள்ளே கோர்த்துக்கணும். உள்ளே கோர்த்துட்டு
இப்போ வந்து நம்ம எந்த இடத்துலேருந்து நீடில் வெளியே எடுத்தோமோ அதே இடத்துலையே திருப்பவும் நம்ம நீடில் உள்ளே விட்டுக்கணும். இப்படி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரிங் மாதிரி ஒன்று கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரிங் மாதிரி நம்மளுக்கு ஒன்று கிடைக்கிது இல்லைங்களா? அந்த ரிங்கை அப்படியே லைட்டாக கையில் பிடிச்ச மாதிரி வச்சுட்டு ரொம்பவும் நீங்கள் அழுத்திடக்கூடாது அந்த ரிங்கை. நான் இப்போ பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப நீங்கள் வால் மாதிரி அழுத்திட்டீங்க அப்படின்னா எல்லா ஃப்ளவரும் அப்புறம் நீங்கள் அதே மாதிரி பண்ணுற மாதிரி வரும். இல்லைன்னா ஒரு ஒரு ஃப்ளவர் ஒரு ஒரு ஷேப்பில் போயிடும். அதனால் கரெக்டாக அதோட ரவுண்டுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைட்டாக சின்ன ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே ஒரு லாக் போட்டுருங்க, அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் 4 சைட்ஸும் பண்ணிக்கலாம். ரைட், லெஃப்ட், அதுக்கப்புறம் அப் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா நீங்கள் 6 ஃப்ளார்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பார்க்குற இந்த ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு. அதனால கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. நீங்கள் அதுவே வந்து நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணியிருக்கீங்க, எப்படியும் நம்ம ப்ளவுஸில் டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதுவும் நீங்கள்லாம் டெய்லராக இருக்கீங்க, அவங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்லீவ் மட்டும் அட்டாச் பண்ணாமல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உடன் ஃப்ரேமில் ஸ்லீவை போட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு முடிச்சிடலாம். இதுக்கும் சேம் டைம்னா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் உடன் ஃப்ரேமில் போட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம், ஆனால் எனக்கு ஏதோ ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஹேண்டில் வச்சுட்டு டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இந்த மாதிரி குட்டி ஃப்ளாரோட விடாமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா சென்டரில் இந்த மாதிரி குட்டியாக ஜதோசி கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு சமுக்கி ஒன்று வச்சுக்கிட்டேன். சமுக்கியை வச்சுட்டு சமுக்கி எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்துல லைட்டாக இப்படி கை ஒரு இந்த மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துலையே நீடில் குத்திக்கிறேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளார் பார்க்கறதுக்கு கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும். வெறும் ஃப்ளார் மட்டும் போடாமல் அது உள்ள சென்டர்லேருந்து ஒரு இது மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எக்ஸ்பெஷலி என்ன ஸ்டிச் பண்ணியிருந்த ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, இனிமேல் ஸ்டிச் பண்ண போகிற ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, என்னோடது நானே தான்ப்பா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க இருப்பாங்க இல்லைங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நானும் அந்த மாதிரி ஆள் தான். என் ப்ளவுஸை நானே டிசைன் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் அப்கமிங்கில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், இதே மாதிரி நார்மல் நீடில் யூஸ் பண்ணி வீடியோஸ் வேணும்னாலும் நான் போடுறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. நீங்களும் அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.